ஹாய்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு எடுத்த வீடியோ தாங்க. நேத்திக்கு வந்து இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக நான் காலையில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட மணி 1:00 பக்கம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வெளியில் மட்டும் வச்சுட்டு, சரி சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலான்றதுனால போயிட்டு சாதம் மட்டும் வைக்கணும். அப்புறம் மீன் சூடாக பொரிச்சிக்கலாங்கிறதுனால எல்லா சாப்பாடும் மீன் மட்டும் பொரிச்சிட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேங்க. மளிகை வாங்கிட்டு வரது கூட பெருசு இல்லை. அதை எடுத்து நம்ம மறுபடியும் பக்குவமாக வைக்கணுங்கிறது தான் பெரிய வேலையே. ஏன்னா காசு போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் கடகடன்னு சாப்பிட்டு வந்தாச்சு. மணியும் 3 மணி ஆயிடுச்சு. சரி பசங்க வர்றதுக்குள்ளே எடுத்து வச்சிடலான்றதுனால டக்குன்னு சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காலியான பாட்டிலாம் கழுவி வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்புறம் அதிலே எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ எது ஃபுல்லாக காலியாச்சோ அதை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் எல்லாமே ஒரே கடையிலேயே வாங்குறது இல்லைங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்ற மாதிரி ஒரே கடையிலேயே மொத்தமாக எதுவுமே வாங்குறதில்ல. நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பிரித்து வாங்கிக்குவேன். மளிகை ஜாமாக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அப்பப்போ என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சானிடரி ஐட்டம்ஸ், அதாவது வாஷிங் ஐட்டம்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மொத்தமாக ஹோல்சேல் கடையில் வாங்கிக்குவேன். அந்த மாதிரி நான் பிரித்து வாங்கிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கட்டுப்படியும் ஆகும். 1 மாதங்கிறது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்குமே எனக்கு ஒரு சில நாள்லாம் வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மளிகை சாமானில் வந்து இந்த பயிறு வகை, பருப்பு வகை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டல், பட்டாணி இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நான் அளவாக தான் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் அது எப்போவுமே நான் அளவாக தான் வாங்குவேன். ஏன்னா கோயம்புத்தூரில் கிளைமேட் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வெயில் இருக்காது. ஸோ அதனால் அந்த பயிர் வகையிலலாம் சீக்கிரமாக வண்டு வச்சிருங்கிறதுனால நான் அளவாக தான் வாங்குறது. மற்றபடி இந்த துவரம் பருப்பு, உளுந்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அது ஒரு 2 கிலோ 3 கிலோவாக நான் வாங்கிக்குவேன். ஸோ அதனால் அது எனக்கு எப்போ தீருதோ அந்த மாதத்துக்கு நான் அதை சேர்த்து வாங்கிக்குவேன். அப்படி வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் அது பெனிஃபிட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வருஷ ஜாமான் வாங்குவாங்க திருச்சியில் இருக்கும்போது. அப்போ வெயில் இருக்கும். வருஷ ஜாமானை வாங்கி அதை நல்லா காய வச்சு எடுத்து வைப்பாங்க. அது வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் அது முதல்ல ட்ரை பண்ணேன். ஒரு சில டைம் மட்டும் அதில் வண்டு வச்சுருது. ஸோ நம்ம எதுக்கு நம்ம காசு போட்டு வாங்குற பொருளை ரிஸ்க் இருக்குங்கிறதுனால அதை நான் வாங்குறதில்ல. அளவாக தாங்க வாங்கிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறதுலாம் பாட்டில் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருவேன். அப்போ விட்டு தேவைப்படும் போது என்ன தேவையோ அதை நான் டக்குன்னு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி வாங்குவீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்ணெய் வாங்கியிருக்கேன். எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுறதுங்க. அப்போ தான் வந்து லீக்கேஜ் இருந்தாலும் டப்பாக்குள்ளேயே இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து வச்சிடுறது. எல்லா எண்ணெயுமே நான் கலந்து தான் வாங்கிக்கிறது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி கலந்து தான் வாங்கிக்கிறது. ஜாமான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மட்டும் காட்டணும்னு தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் லிக்விடுங்க. இது 10 ரூபா லிக்விட் வருதுங்களா, எல்லா பிராண்டுமே இது வருது. நான் இந்த 10 ரூபா ஷெஷர் பேக்கெட் தான் வாங்குகிறேன். இதுவாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு சர்ஃபு சர்ஃபு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்ஃப் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி நான் 10 ரூபா பாக்கெட் தான் வாங்குகிறேன். ஏன்னா உங்களுக்கு பெருசாக வாங்குறத விட இதில் தான் எனக்கு என்னமோ லாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து 70 ml வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இது எத்தனை வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்டுன்னு. நான் அது கணக்கு நான் சொல்லலை. ஏன்னா உங்களோட கால்குலேஷனே நீங்கள் வாங்குகிற சர்ஃபோ லிக்விடோ வச்சு நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து இந்த ஒரு பேக்கெட் எடுத்தேன் அப்படின்னா ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிடுவேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஒரு மேக்ஸிமம் டெய்லி வாஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓப்பன் பண்ணி மீதியாக வர மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எங்களோட துணி எல்லாமே தனித்தனியாக தான் வாஷ் பண்ணுவேன். என்னோடது பாப்பாவோட தனியாக, பையனோடது தனியாக, அப்புறம் எங்கள் அப்பாவோடது தனியாக அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைச்சாலும் எனக்கு இந்த ஒரு பேக்கெட்டு வாஷபிளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அடுத்த பேக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து இதில் ஒரு 20 வாங்கியிருக்கேன். 20 சரம், அதாவது 20 இந்த மாதிரி சரத்தில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சரத்தில் கொடுப்பாங்க. நம்ம வாங்கி அதை வச்சுக்கலாம். 20 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு பாக்கெட் 10 ரூபா அப்படின்னா 200 ரூபா ஆச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த ஹோல்சேல் கடையில் நான் வாங்கும்போது எனக்கு 200 ரூபாயும் பில் போடல அவங்க. 180 போட்டிருக்காங்க. 180 போட்டிருக்காங்க. எனக்கு அப்போ அதுலேயே எனக்கு 20 ரூபா கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபு பாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா
10 ரூபா தான். இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 கிராம் ப்ளஸ் 10 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல, இல்லை இது இப்படி தான் வருமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 10 ரூபா பாக்கெட் நான் வாங்குகிறேன். நானும் இதுக்கு முன்னாடி பெருசு தான் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து 1 கிலோவே நம்மளுக்கு வந்து மொத்தமாக வாங்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு போன மாதம் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இதுலேயும் நம்ம 10 ரூபா பாக்கெட் வாங்கி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 80 கிராம் பாக்கெட் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. நான் மொத்தம் வந்து 80 கிராம் பாக்கெட் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தேவையான பாக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சரத்தில் வந்து 12 பீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மொத்தம் 24 சரம் வாங்கியிருந்தேன். அப்போ 240 ரூபா ஆச்சு. பட் ஆனால் எனக்கு அதே மாதிரி பில்லில் வந்து 240 ரூபா போடல, 216 ரூபா தான் போட்டிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா பிராண்ட்லேயும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதை வாங்கி நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம். டப்பாவில் கொட்டி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான் எப்படி என்னங்கிறது. அப்புறம் பாருங்கள், காஃபி தூள் பாக்கெட்டு எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் டீ வந்து எப்பவுமே 2 பேர் தான் குடிப்பாங்க. நானே ரொம்ப ரேராக குடிப்பேன். மற்றபடி நான் சின்ன வயசுலேருந்து காஃபி தான் குடிச்சு பழக்கம். ஸோ அதனால் நான் எங்கள் அம்மாவில் இருக்கும்போது 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்டாக தான் வாங்குவாங்க. அதில் பாதி சீக்கிரமாக கட்டியாக போயிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுனால. இப்போ நான் இதுவுமே வந்து சேஷே பாக்கெட்டை தான் வாங்கியிருக்கேன், 10 ரூபா பாக்கெட்டு. இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூசேஜுமே நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த அப்பப்போ அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணுறதுனால ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரெகுலராக காஃபி குடிப்பீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.